நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவே நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக உடன்படிக்கையினுடைய இறைவன் என்கிற தலைப்பிலேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் செய்தி தாள்களிலே பார்த்திருப்போம், அல்லது தொலைக்காட்சியினுடைய செய்திகளிலே நாம் கவனித்திருப்போம். இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பார்கள். அப்போ சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சில ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகளை அவர்கள் செய்வார்கள். அது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதாரத்துக்குரிய திட்டங்களோ, அல்லது ஒருவேளை நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் வாங்குகிற காரியங்களோ,
வானூர்திகளோ இவற்றிற்காக சில ஒப்பந்தங்கள் செய்வதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஒப்பந்தத்திலே இரு நாட்டு தலைவர்களும் உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய வழிநடத்தக்கூடிய தகப்பனாக, தாயாக, நல்ல மெய்ப்பனாக, ஆலோசனையின் இறைவனாக, வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக அவர் நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார். இந்த உடன்படிக்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைய நாட்களிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மளுடைய குல முதல்வர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அரசர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவர் எப்படி இவர்களோடெல்லாம் ஒரு உடன்படிக்கையை செய்தார் என்பதை குறித்து தான் நாம் இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, பல ஏற்பாடு காலத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆகிய இறைவன் நோவா வாழ்ந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை அவர் செய்தார். ஏனென்றால் கடவுளுடைய முன்னிலையிலே இந்த மண்ணுலகம் முழுவதும் தீமை நிறைந்ததாக இருக்கிறது, வன்முறை நிறைந்ததாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மண்ணுலகை அழிப்பதற்காக கடவுள் திருவுளம் கொண்டிருக்கின்ற பொழுது நோவாவுக்கு தான் ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. ஏனென்றால் நோவா ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாளராக அவர் இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நோவா வாழ்ந்த காலகட்டத்திலே 40 நாள் 40 இரவு மழை பெய்கிறது, வெள்ளம் வருகிறது, மலைகளே மூழ்கி போகிறது. இந்த சூழ்நிலையிலே நோவாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே நோவாவோடு ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, நான் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது இந்த மழைக்காலங்களிலெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மழையிலே, அப்பொழுது வானத்திலே வானவெளி தோன்றுவதை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது நாங்கள் ஒருவரோடு விளையாடி கொண்டு சிரித்து பேசி கொண்டு இருப்போம். அதில் இருக்கக்கூடிய வானவில்லினுடைய கலர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு இருப்போம், எவ்வளவு அழகாக இந்த வானவில் இருக்கிறது என்று. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் இந்த வானவில் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை அறிந்து விவிலியங்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது, இறைவனுடைய பிரசன்னத்தை கண்டு உணர்கிற பொழுதுதான் அந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த அழிவின் பொழுது ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தாரே, அந்த வில்லை வானவில்லை தோன்றச் செய்தாரே, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. என் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் நோவா காலத்தில் ஏற்பட்ட அழிவிலே நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் பாதுகாத்த பிறகு அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதை நாம் கவனிக்கலாம். இதைத்தான் தொடக்க நூல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களோடு என் உடன்படிக்கையை நிலவுகிறேன், சதையுள்ள எந்த உயிரினமும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழியப்படாது, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்று ஆண்டவராகிய இறைவன் நோவாவினிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அந்த உடன்படிக்கையை அவர் செய்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தொடக்க நூல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16-17 சொல்லுகிறார், வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுள் ஆகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிருள்ள அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள ஒரு உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்கிறார். கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் பார்க்கலாம், மழை காலத்திலே கொடிய மழை அடிக்கின்ற பொழுது வானத்திலே வானவில் தோன்றும். நாம் நினைக்கலாம் இது சாதாரண வானவில் என்றுதான். ஆனால் ஆண்டவர் இந்த உலகை அழைக்க நினைக்கின்ற பொழுது, தீமைகள் பெறுகின்ற பொழுது அந்த ஒரு வானவில்லை நியமித்து அதோடு கூட நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தாரே, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கே வரப்போவதில்லை என்று. என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரனே, இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், உலக நாடுகளிலே பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த நகரே மூழ்கி போகிற அளவுக்கு, மழையே மூழ்கி போகிற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே,
ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். நோவா ஆண்டவருடைய பார்வையில் உண்மையுள்ளவராய் இருந்தார், நேர்மையுள்ளவராய் இருந்தார். ஆண்டவருடைய பார்வையில் தயவு கிடைத்தது. ஆதலால் நோவாவினுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அழிவிலே இருந்து, வெள்ளப்பெருக்கிலே இருந்து. இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய குடும்பமும் ஆண்டவருடைய தயவு கிடைக்க வேண்டாமா? ஆண்டவருடைய பார்வையில் நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நம் குடும்பம் இருக்க வேண்டாமா? அப்போ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடனும் ஒரு உடன்படிக்கையை செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? நான் அவருடைய மகனாக, நான் அவருடைய மகளாக மாறுவது, என்னுடைய கடவுள், என்னை வழிநடத்தக்கூடிய இறைவன், மெய்ப்பனாக, ஆண்டவராக வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு கடவுளாக, இயேசுவாக அவர் இருக்க விரும்புகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை நம்மோடு நிறைவேற்ற விரும்புகிற இறைவன். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் வாக்குறுதி கொடுப்பார்கள், ஆனால் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவது கிடையாது. சில நேரத்திலே அவர்கள் அதை தள்ளி கூட போடுவார்கள், என்னால் முடியாது என்றும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் பொய்யுரையாத ஒரு கடவுள், உண்மையே உரைவான ஒரு இறைவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் குல முதல்வர்களோடு நான் உடன்படிக்கை செய்தேன், அந்த உடன்படிக்கையில் நான் உறுதியாக இருந்தேன். இன்றைக்கு உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை உயர்த்த நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி உடன்படிக்கை செய்கிற இறைவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் செய்தார். என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. இந்த 99 வயதாகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி அவர் சொல்லுகிறார், இதோ நான் எல்லாம் வல்ல ஒரு இறைவன் என்று சொல்லுகிறார். எல்லாம் வல்ல இறைவன் என்று சொன்ன பிறகு ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீ பணிந்து நடக்க வேண்டும், நீ மாசற்றவனாய் இருக்க வேண்டும். அழைப்பு 75வது வயதிலே வந்து விடுகிறது. ஆனால் 99வது வயதிலே ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொல்லுகிறார், நான் எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற கடவுள், நாம் ஆராதிக்கிற தெய்வம் யாவே இறைவன், தூய ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு, மூவொரு இறைவனானவர், எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல இறைவன். அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த மனுக்குலத்திலே பொழியப்படுகிறது அல்லவா? அப்போ ஆபிரகாமோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். என்ன உடன்படிக்கை அவர் செய்கிறார்? நீ மாசற்றவனாய் இருக்க வேண்டும், நீ எனக்கு பணிந்து நடக்க வேண்டும், நான் எல்லா வல்ல ஒரு கடவுளாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தொடக்க நூல் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 4 இருந்து 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இதோ நான் உன்னுடன் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் அபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு நான் உன்னை மூதாதையாக்குகிறேன், மிக பெரும் அளவில் உன்னை பழுகச் செய்வேன், உன்னிடம் இருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடம் இருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். இந்த உடன்படிக்கையை ஆண்டவராகிய இறைவன் ஆபிரகாமிடத்தில் பேசுகின்ற பொழுது, ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது, ஈசாக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் பிறக்குவதற்கு முன்பதாகவே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சில நேரத்தில் கடவுள் உங்களுக்கு குழந்தை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். சில நேரம் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்காக நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருந்தாலும் அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை பார்த்து ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை தான் சொல்லுகிறார். நான் எல்லாம் வல்ல இறைவன், நீ பணிந்து நடக்க வேண்டும், நீ மாசற்றவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவனாய் நீங்கள் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஆபிரகாம் கொடுத்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள இறைவன் தான் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் செய்த உடனே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததா? உடனே அதிசயம் நடந்ததா?
அவருக்கு எந்த துன்பமும் எந்த துயரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருந்தாரா? நீங்கள் விவிலியத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 17வது அதிகாரத்திலே இருந்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இறைவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இதோ உங்களில் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்யணுன்றாரு. அடிமைகளாக இருக்கின்றவர்களும் விருத்த சேதனம் செய்யணும், உன்னிடத்தில் வேலை செய்கிற ஆண்களும் விருத்த சேதனம் செய்யணும். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன உடனே அந்த சமயத்திலே இஸ்மவேலுக்கு வயது 13. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இஸ்மவேலுக்கும் விருத்த சேதனம் செய்கிறார், தானும் விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விருத்த சேதனம் செய்கிறார், அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு விருத்த சேதனம் செய்கிறார். காரணம் என்ன? ஒரு உடன்படிக்கை நடைபெறுகின்ற பொழுது அந்த கீழ்ப்படிதலை கடவுள் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறவில்லை என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது, அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயிருக்கிறார். அவருடைய மனைவி சாராளுக்கு வயது முதிர்வு ஆகிறது. அவர்களுக்கு மாதவிடாய் நின்று போய் இந்த நிலையத்திலே சாராவுக்கு குழந்தை பிறக்கும் என்கிற வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, கடவுள் கொடுத்த வாக்குறுதியில் மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கையை நினைவூட்டுகிறார், பிறக்கும் என்று சொல்லுகிற பொழுது. அப்போ கடவுள் நம்ம இடத்துல ஒரு வார்த்தையை, ஒரு உறுதியான வசனத்தை கொடுக்கும் பொழுது அதை நம்பிக்கையில் நம்ம கொண்டு வரணும். ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருக்கிறவராய் இருந்தார். அதனால தான் விசுவாசிகளுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முழுவதுமாய் நாம் நம்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையிலே சோதம் குமாராவினுடைய அழிவை பற்றி ஆண்டவராகிய இறைவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமினிடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமினிடத்தில் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரருடைய குடும்பத்திற்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசி அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த சூழ்நிலையிலே தான் லோத்துவினுடைய குடும்பமும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் இந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஆண்டவருடைய தூதர் மலைகளை நோக்கி கொண்டு வருகிற பொழுது பின்னிட்டு பார்க்காதே என்று சொன்ன பொழுது லோத்துவினுடைய மனைவி உப்பு தூணாய் மாறுகிறார். பிரியமானவர்களை, இந்த சம்பவம் எல்லாம் ஆண்டவர் ஆகிய இறைவன் ஆபிரகாமினிடம் உடன்படிக்கை செய்த பிறகு நடைபெறுகிற சம்பவங்கள். அப்போ கடவுளின் இடத்துல பல காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற இறைவனாய் இருக்கிறார். அதற்காக ஜெபம் செய்ய சொல்கிறார். இதெல்லாம் கடவுளை மட்டும் எதிர்பார்க்கிறார். என்ன நடக்கிறது? அந்த லோத்துவினுடைய மனைவியும் உப்பு தூணாய் மாறின பிறகு சோதம் குமார பட்டணம் எல்லாம் அழிந்து போய்விடுகிறது. தொடக்க நூல் 19வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லோத்துவினுடைய 2 மகள்களும் லோத்துவிற்கு திராட்சை மதுவை குறித்து இனி நமக்கு ஒரு வாரிசு உருவாகாது என்று சொல்லி அவரை மதுமயக்கத்திலே வைத்து அவரோடு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தான் மோவாபியரும் அம்மோனியரும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையில் உருவாக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற பொழுது சில துன்பங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். தொடக்க நூல் 20வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை செய்தெல்லாம் முடித்த பிறகு அந்த 20வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறார்? கொராரியிலே அவர் அழைத்து செல்கிறார். அந்த கெராரியிலே அவர் அழைத்து செல்கிற பொழுது அங்கே தன்னுடைய மனைவி சாராளை சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அபிமெலேக்கு என்கிற ஒரு அரசன் தன்னை கொன்று விடுவான் என்று ஆபிரகாம் பயந்து போய் விடுகிறார். அவள் உடன்படிக்கை செய்த உடனே அற்புதங்களே நடந்து கொண்டு இருக்கவில்லை. பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல ஜபங்கள், இவைகள் எல்லாம் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அங்கே சகோதரி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த அரசனானவன் அபிமெலேக்கு சாராவை அடைய முற்படும் பொழுதுதான் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமினிடத்தில் கனவிலே தோன்றி அவர் சொல்லுகிறார், இதோ அவன் மீது நீ கல்லியை வைக்காதே. இரவில் அபிமெலேக்கு கனவிலே ஆண்டவர் தோன்றி நீ அழைத்து வரப்பட்ட பெண்ணின் பொருட்டு நீ சாக போகிறாய் என்று எச்சரிக்கை செய்தவுடனே அபிமெலேக்கு ஆபிரகாமினிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், என்ன இப்படிப்பட்ட காரியத்தை நீ செஞ்சிட்ட? எனக்காக நீ இறைவனிடத்தில் மன்றாடு.
பிரியமானவர்களே, சில நேரத்தில் கடவுளோடு நீங்கள் உடன்படிக்கை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், சோர்வுகள் வரும், எதிர்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க, நாம் செல்லுகின்ற இடத்துல நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்ததுனால உங்களுடைய உடைமைகளையோ நீங்கள் விரும்புகிறவர்களையோ உங்களோடு இருக்கிறவர்களையோ யார் தவறான கண்ணோட்டத்தில் தவறான பார்வையில் பார்த்தாலும் ஆண்டவர் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இதுதான் உடன்படிக்கை. ஒருவருக்கு ஒன்று நேர்ந்தது என்றால் ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியாது. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற கடவுள். அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? உடனே ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? தொடக்க நூல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17-18 உள்ள வசனங்கள். கடவுள் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் நலமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேர் அளித்தார். ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு அபிமெலேக்கு வீட்டில் இருந்த பெண்களை மகப்பேரின்றி வைத்திருந்தார். அப்போ பாருங்க, அபிரகாம பேசினதுனால, அந்த உடன்படிக்கை செய்த அந்த இறைவனோடு அவர் இருந்ததுனால, ஆண்டவருக்காக எல்லா காரியங்களையும் செய்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய உடைமைகளை ஒன்று கூட அவருடைய மனைவி எதையுமே தொட விடலை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட அநேகர் கடவுளோடு உடன்படிக்கை செய்தவர்களோடு, கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு, கடவுளோடு நெருங்கிய ஜெப வாழ்வில் இருக்கிறவர்களோடு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள பற்றி குறை சொல்லி குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவாங்க. உடன்படிக்கை பண்ணினர்களோடு நீங்கள் மோதினீர்கள் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இழந்து போய்விடுவீர்கள். அபிமெலேக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு தான் குழந்தை பேர் மலடு எழுதுகிற எல்லா சூழ்நிலையும் வந்துவிடும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கலாம், ஆண்டவர் தாவீதோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தவராய் அவர் இருந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது அரண்மனையில் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம் வருகிறது, அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் வருகிறது. நான் அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, கேதுரு மரங்களான ஒரு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் ஆண்டவருடைய அந்த பேழையானது திரை கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று தாவீதினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வேதனை எழும்புகிறது. அந்த வேதனையை, அந்த துயரத்தை, ஆண்டவரின் மீது இருக்கிற அந்த பற்று உறுதியை அவர் என்ன செய்கிறார்? நாத்தான் என்கிற இறைவாக்கின் இடத்திலே சொல்லுகிறார். நாத்தான் இறைவாக்கினர் சொல்லுகிறார், தாவீதே, நீ ஆண்டவருடைய ஆலயம் கட்ட நீ ஆசைப்படுகிறாயே என்று சொல்லுகிற பொழுது, நீர் விரும்பிய அனைத்தையும் செய்துவிடும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரப்பா. நீ ஆண்டவருக்காகத்தானே ஒரு ஆலயம் கட்ட நீ விரும்புகிற. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, நான் ஒரு தீர்க்கதரிசி ஆயிட்டே, இறைவாக்கினர் தானே என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது, அன்று இரவே நாத்தானிடத்திலே ஆண்டவராகிய இறைவன் தோன்றி தாவீதினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னத்தை அவர் சொல்லுகிறார்னா, நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 1 குறிப்பேடு 17வது அதிகாரம் 7, 8 மற்றும் 11லேருந்து 14 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த உன்னை எடுத்து என் மக்கள் இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு தலைவராய் உன்னை நான் உருவாக்கினேன். உன்னோடு கூட இருந்து உன் முன்னிலையில் எத்தனை எதிரிகள் இருந்தார்கள், அந்த எதிரிகளை எல்லாம் நான் அழித்து விட்டேன். இனி உலகிலே பெருந்தலைவர்களுக்கு ஈடாக உன்னுடைய புகழை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு, இனி 1 குறிப்பேடு 17-11 சொல்றாரு, உன் புதல்வர்களுள் ஒருவனாகிய உன் வழித்தோன்றலை எழுப்பி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நீ கட்டணும்னு ஆசைப்படுற, எனக்காக நீ ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிற, ரொம்ப நல்லது தான். ஆனால் உன்னுடைய கரங்கள் இரத்த கரங்கள் படைந்த கரங்களாக இருக்கிறது. அதனால் நான் உன்னுடைய மகனை வழித்தோன்றதில்லை நான் என்ன செய்ய போகிறேன்? அவன் வழியாய் ஆலயத்தை நான் கட்ட முற்படுகிறேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான், அவன் அரியணை என்றென்றும் நிலை பெற செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். உனக்கு முன்னால் இருந்தவரிடம் இருந்த என் பேரன்பை நான் விலக்கி கொண்டது போல அவனிடம் விலக்கி கொள்ள மாட்டேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். உனக்கு முன்னால் இருந்த தலைவரிடத்தில் நான் அன்பை விலக்கி கொண்டதை போல உன் பையனிடத்தில் நான் செய்ய மாட்டேன். யாரு? சவுல் இடத்துல. சவுல் ஆண்டவருடைய கட்டளையை மீறினது தானே சவுலை அரசராக உயர்த்தினதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினாரு. அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன்ப்பா, உன் பையனை நான் பாதுகாத்துக்கொள்வேன். ஒரு உடன்படிக்கை, உன் பையனோடு கூட நான் இருப்பேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நிலை பெறச் செய்வேன். அவனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கிற ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். தாவீதுக்கு செய்த அந்த உடன்படிக்கை
ஏன்னா தாவீது என்ன நினச்சிருப்பாரு, நம்ம அரசராக இருக்கோம், வயசாயிருச்சு, இனி மரிச்சு போயிட்டா அந்த அரசை யார் பாதுகாப்பா, ஆண்டவர் இஸ்ரவேலுடைய தலைவராக யாரை கொண்டு வருவா என்கிற எண்ணம் எல்லாம் ஒரு அரசன் என்கிற நினைவிலே பார்வையில் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவரோடு உடன்படிக்கை செய்து சொல்கிறார், தாவீதினுடைய வீட்டை நான் கட்டுவேன், தாவீதினுடைய வீட்டை கட்டுவேன், அவனுடைய பிள்ளை தான் என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒன்று நம்மை கொண்டு செய்வார், இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய அரசாட்சி பணிகளை அவர் செய்வார். இன்னைக்கு கூட பாருங்க, பழைய சொல்லுவாங்க, என்னங்க அப்பா ஊழியம் செய்கிறாரு, பிள்ளைங்க ஊழியம் செய்து, அதுங்களுடைய பிள்ளைங்க ஊழியம் செய்து, இது என்னங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களாம் விவிலியத்தை அறியாதவர்கள், விவிலியத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள். உன் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகத்தையிலும் உன் பிள்ளைகளின் மீது ஊற்றப்படும் என்று தான் விவிலியம் சொல்லுகிறது. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய வல்லமையை, அந்த உடன்படிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவர் உடன்படிக்கையினுடைய இறைவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை நீங்கள் மட்டும் ஜெபத்துக்கு போகிறவங்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவங்களாக இருக்கலாம், தியான கூட்டங்களில் பங்கெடுக்கிறவங்களாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என் பிள்ளையும் வரணும், ஆண்டவரே என் குடும்பம் இப்படியே போனால் எப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய காரியங்களை செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். நான்காவது நாம் பார்க்கின்ற பொழுது, மூதாதையர்கள் வழியாக, குலமுதல்வர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக உடன்படிக்கையை செய்த இறைவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான இந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த மகனை அனுப்பி நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவருடைய சொந்த உடலையும் இரத்தத்தையுமே இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்து ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 22வது அதிகாரம் 19-20 உள்ள திருவசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் எனது இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எல்லாம் எப்படி இருந்தது? அரசர்களிடத்திலே, குலமுதல்வர்களிடத்திலே, அவர்களுடைய குடும்பத்தினிடத்திலே இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் உலகெங்கிலும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய உடலை, அவருடைய இரத்தத்தை கண்டு உணர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது, ஒவ்வொரு கடன் திருநாளிலும் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது, நான் தகுதியோடு நான் பெற்றுக்கொள்கிறேனா? அவர் எனக்குள்ள செய்த அந்த உடன்படிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேனா? யோசனை பண்ணி பாருங்களேன். இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்ற தானே இன்றைக்கு திருச்சபையானது அனுதினம் திருப்பலியை நிறைவேற்றி இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை கொடுக்கிறது. அப்போ திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகிற நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? அந்த உடன்படிக்கைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? இந்த உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் ஆண்டவருடைய உடலை இரத்தத்தை உட்கொள்கிற பொழுதுதான் நம்மளே அநேகர் வியாதிகள் உள்ளவர்களாகவும் பலவீனம் உள்ளவர்களாகவும் சிலர் மரித்து போனவர்களும் போய்விட்டார்கள் என்று பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26-27 உள்ள வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போ வாழ்வு தருகின்ற உணவு, அந்த உடன்படிக்கையினுடைய உணவு, அந்த அப்பம், அந்த ரசம், இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை நான் தகுதி இல்லாமல் உண்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையை நான் மீறுகிறேன். அப்போ உடன்படிக்கையை நான் மீறாமல் இருக்கணும்னா என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தணும். ஒவ்வொரு அருளடையாளத்தை நான் நாடணும். ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் நான் உண்மையுள்ளவனாய் இருந்தேன் என்றால் நான் நிலை வாழ்வை பெறக்கூடியவனாய் நான் மாறுவேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உடன்படிக்கையின் இறைவன் உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆண்டவரோடு நிலைத்து நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருடைய அரசாட்சியை கண்டு உணர வேண்டும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்கிற இறைவன் உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புனா இன்றைக்கு ஆண்டவரிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உடன்படிக்கையினுடைய இறைவனாக நீர் இருந்து கொண்டிருக்கிறீரே. பிள்ளைகளோடு கூட ஒரு உடன்படிக்கையை நீர் செய்ய விரும்புகிறீரே. இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளே, ஒன்றுக்கும் உதவாக்கரையாயிருக்கக்கூடிய எங்களை தேடி வந்து
எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகளே செய்கின்ற இறைவனாக உம்முடைய திருமகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து ஆண்டவரே உடன்படிக்கை செய்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் செழித்து வளருவதற்கு நீ எண்ணற்ற நன்மைகளை நீ செய்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நன்மைகளை நாங்கள் சில நேரத்திலே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உடன்படிக்கைக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஆண்டவரை துன்பம் என்ற அப்பத்தையும் வேதனை என்கிற நீரையும் ஆண்டவரே நீர் கொடுத்தால் எங்களை விட்டு விலகி போகாமல் ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டுகிற தெய்வமாய் இருந்து அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள், இருளின் ஆதிக்கங்கள், குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனிதர்களுடைய பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் குல முதல்வர்களோடு செய்த உடன்படிக்கை, அரசர்களோடு செய்த உடன்படிக்கையை எங்களோடும் செய்து ஆண்டவரே இறைமகன் இயேசுவினுடைய அனுதின அப்பத்தையும் உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஆண்டவரை உம்மோடு உடன்படிக்கை செய்து உண்மையுள்ளவர்களாக நீதிமான்களாக வாழ உதவி செய்தருளும். இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மேரி பிரான்சிஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ரெஜிஸ், திரு டேவிட் செல்வராஜ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த உடன்படிக்கையினுடைய இறைவனாய் இருக்கிற நீர் இந்த குடும்பங்களில் உடன்படிக்கை செய்து பார்த்து கொண்டிருக்கிற உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களோடும் உடன்படிக்கை இறைவனாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பண்ணின உந்தன் வாக்குகளை